இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரையும் நேசிக்கிறபடியினாலே இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நாம் படிக்க வேண்டிய சத்திய நேர நிகழ்ச்சியிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே என்ன நடந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அது நம்ம வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் தான் இதற்கு அச்சாரமான ஒரு புஸ்தகம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினவுடனே அங்கே என்ன நடந்தது என்பதை நாம் அநேக வசனங்களிலே பார்க்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனத்தை படுத்தினால் பேதுரு பண்ற பிரசங்கத்தில் சொல்கிறாரு, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்போ இங்கே என்ன படிக்கிறோம் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பேசும்போது அடுத்த பக்கம் இந்த மரணத்தின் கட்டு அவரை வைக்க முடியல. மிஞ்சி போனால் 3 days தான். அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்துட்டார். 32ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். அதனால் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 33ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது, ஊற்றப்பட்டதை குறித்து அங்கே பேதுரு பிரசங்கத்திலே சொல்லுகிறார். முதலாவது ஆசீர்வாதம், இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலே அவர் பிதாவின் வலது பாதத்தில் வீட்டிலிருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ஆவியானவர் அங்கே வந்தபோது ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தீவிரமாக கேட்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, 43ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அப்போஸ்தலர் எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை நம்ம வருஷப்படுத்தும் போது எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. மிராக்கிள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. அடுத்த ஒரு ஆசீர்வாதம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஈஸ்டர் அல்லது உயிர்த்தெழுதல், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பேசும்போது என்ன நடக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் அவர் ஊற்றப்பட்டார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்முடைய ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் ஆத்துமாவிலே கிறிஸ்து வரத்தக்கதாக அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அதனுடைய விளைவு என்னென்னா, எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் வந்ததுனால எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒன்னஸ் வந்துட்டு, இந்த ஒரு மனம் வந்த உடனே ஒரே இருதயம் வந்துச்சு. அப்படி வரும்போது அங்கே ஜீவன் உண்டாயிட்டு மரணம் விழுங்கப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மிராக்கிள் நடக்கு. 3ஆம் அதிகாரம்
2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இங்கே ஒருத்தர் என்ன கேட்டுட்ருக்காருன்னா, பிச்சை கேட்டுட்ருக்காரு. தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒருவன்ட்டு போட்டு. அப்போ அதில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது. பேதுரு யோவான் அங்கே வராங்க. இப்போ இயேசு உயிர் தெழுந்துட்டார். ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, நான் எல்லா வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அந்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்குள்ள ஒன்னஸ் வந்ததுனால ஒரு ஜீவன் அங்கே வெளிப்படுது. எப்படி வெளிப்படுதுன்னா, அவனை 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பயங்கரமான ஒரு மிராக்கிள் அங்கே நடக்க ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னா, அது வரைக்கும் நடக்க முடியாத ஒரு நபர் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறார். இதை குறித்து அவங்ககிட்ட விளக்கம் கேட்குறாங்க. அவர் சொல்கிற ஒரு பதில் என்ன பார்த்தீங்கன்னா, 3:16. எப்படி யோவான் 3:16 முக்கியம், அதே போல் அப்போஸ்தலர் 3:16 ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஸோ இங்கே பேதுருனுடைய செய்தி என்ன அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அதனாலே ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அப்போஸ்தலருக்குள்ளே ஒரு ஒருமனம் வந்தது. இருதயம் சீர்பட்டது. அதனுடைய விளைவு ஜீவன் உண்டானது. அதனுடைய ரிசல்ட் என்னென்னா, அங்கே சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அங்கே ஒரு சர்வாங்க சுகம் வெளிப்பட்டது. ஸோ ஈஸ்டரின் செய்தி என்ன அப்படின்ட்டு கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சொல்லிட்டு போனதை இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட சாட்சிகளாக மாறியிருக்கிறோம் என்பதை தான் ஈஸ்டர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன், 12ஆம் வசனம், யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே பேதுரும் யோவானும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார்கள். மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னால், நடக்க முடியாத அந்த முடவன் அங்கே அவன் நடந்தான். ஒரு ஹீலிங் ஃப்ரீக்குவன்சி அங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்து. இப்படி நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அப்படி படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, மிராக்கிள் எல்லாமே வசனத்தை உறுதிப்படுத்தியது. அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எதுவுமே அவங்கள தடுக்க முடியல. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை ஆளுகை செய்தது. எனவே நான் இன்றைக்கி என்ன பேசணுன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்றால் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டிய சில காரியங்களை நம்ம கரெக்ட் பண்ணணும். அரண் மாதிரி, கோட்டை மாதிரி நம்முடைய மைண்டில் நிறைய தவறான காரியங்கள் இருக்குது. அதை இந்த செய்தி வேளையிலே நான் உங்களுக்கு அதை உடைக்கணும்னு விரும்புகிறேன். காலங்காலமாக கோட்டை போல தவறான சில நம்பிக்கைகள், கொள்கைகள், எண்ணங்களை நான் மனசில் வச்சுருக்கிறோம். ஆனால் நமக்கு நிறைய நேரம் இயேசு உயிர் தெழுந்ததை குறித்து, அதனாலே நடந்த விளைவுகளை குறித்து தெரிவதில்லை. இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் முடியாதோ அது எல்லாமே மனிதர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே இருந்ததை திரும்பவும் அவர் என்ன சொன்னார்னா,
ஜீவன் உண்டாக்க வந்தேன், அந்த ஜீவன் மறுபடியும் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த தவறான நிறைய கொள்கைகள் இருக்குது. அதாவது பைபிளை நம்ம எண்ணத்தில் படிக்கிறது, பைபிள் என்ன சொல்ல வருதோ அதில் படிக்காமல் நம்ம எண்ணத்தில் படிக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்மளால் தேவனை அவர் இருக்கிற பிரகாரமாக அறிய முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார், எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் வேத வாக்கியங்களை தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். மத்தேயுல நம்ம அப்படி படிப்போம். ஏன் அப்படின்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மைண்ட் செட்டில் உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அடிக்கடி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம எண்ணத்தில் பைபிள் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த சித்தத்தின்படி பைபிள் படிக்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம இன்றைக்கி வரணும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். ஸோ வேத வாக்கியங்களை தப்பாக நம்ம எடுக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகிறது மாத்திரமல்ல, சில நேரங்களில் நமக்கு நிறைய காரியங்கள் நடக்கிறதில்லை. இப்போ நம்ம இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இயேசு உயிர் தெழுந்தார் அப்படிங்கும்போது அதனாலே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இப்போ இந்த தப்பான எண்ணம் நிறைய நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்ம சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மளை என்ன செய்யுதுன்னா விடுதலையாக்குது. ஸோ அதனால் இந்த சீக்வன்ஸில், இந்த ஆர்டரில் நான் ஒரு மேட்டரை உங்களுக்கு பேசணுன்னு விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, வியாதியாக இருக்கிறது. அந்த வியாதியாக இருக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஸோ நம்ம அடிக்கடி வேத வாக்கியங்களை தப்பான எண்ணத்துக்குள்ளே கொண்டு போயிருந்தோம். ஆனால் பைபிளில் என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிற மைண்ட் செட்டுக்கு இன்றைக்கி நம்ம வரோம். ஒருவேளை நீங்கள் யாராவது வியாதியில் அல்லது சிக்னஸில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இந்த செய்தி உங்களுக்குரியது. இதை நீங்கள் மிக கவனமாக கேளுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். வசனத்தை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு ஹீலிங் உண்டாகும். தப்பான எண்ணங்களை நம்ம முதல்ல விடுறதுக்கு விருப்பம் கொள்ளணும். அதே நேரத்தில் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த சத்திய நேரத்தில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ முதலாவது ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம பொதுவாக தப்பான ஒரு எண்ணம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, வியாதி இயல்பானது, வயசாக வியாதி வரத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நமக்குள்ளே இருக்குது. ஆனால் பட் த பைபிள் சேஸ் அப்படிங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்க. என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 105:37. சங்கீதம் 105:37 மிக முக்கியமான வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லை. பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் நடந்தார்கள், கால் வீங்கவில்லை. நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடும். உபாகமம் 8:4 இருக்குது.
கால்கள் வீங்கவில்லை, வஸ்திரம் பழமையாகவில்லை, கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அதனால் இந்த மைண்ட் செட்டை நீங்கள் அந்த தப்பான எண்ணத்தை மாற்றணும். நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், எனக்கு வியாதி நிரந்தரம் கிடையாது, நான் அதிலிருந்து விடுதலையாக முடியும். எனவே வியாதி நேச்சுரலாக வரக்கூடியது இயல்பாக அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் எடுக்கணும். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, உபாகமம் 8:4 ஆண்டவர் சொன்னது, இந்த 40 வருஷம் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அதனால் வியாதி நேச்சுரலாக வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே தவறானது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நாம் அவராலே உண்டாக்கப்பட்டவர்கள், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். எனவே நான் அதற்கு பியாண்ட் த லிமிட் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது ஒரு தப்பான எண்ணம் என்ன இருக்குன்னா, வியாதியை தேவன் தான் கொடுக்குறாரு, டிசீஸ் ஃப்ரம் காட் அப்படிங்கிறோம், கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படிங்கிறோம். ஆனால் பட் த பைபிள் சே, நம்ம இப்படி சொல்கிறோம் வியாதி கடவுளை தான் கொடுக்காருண்டு. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:17 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:17 ஆண்டவரை பற்றி யாக்கோபு சொன்ன காரியம் இது. இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக 33 ஆண்டுகள் வாழ்ந்த யாக்கோபு, அவருடைய மாற்று சகோதரன், அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 107:1 படித்து பார்த்தீங்கன்னா, ஓ கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் ஹீ இஸ் குட், அவர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு பார்க்கும். அவர்கிட்ட ஒன்று இல்லாத அவர் கொடுக்க முடியாது. வியாதி தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, பிசாசுனுடைய துர்பிரச்சாரம் தான் இது. அவனுக்கு ஈஸி, டக்குண்டு தேவன் தான் வியாதியை கொடுக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு அவன் பிரபலமாக பயன்படுத்துகிற ஒரு புஸ்தகம் யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகத்தை வச்சு தான் அநேக கிறிஸ்தவர்கள் அவன் லாக்காக்கி வச்சுருக்கிறான். ஆனால் அங்கே வியாதி யார் கொடுத்தாண்டு என்னைக்காவது நீங்கள் படித்து பாருங்கள். யோபு 2:7 இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. தப்பான ஒரு எண்ணம் மைண்டில் இருக்குது. யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி இந்த பிரசங்கம் தான் மைண்டில் இருக்க தவிர பைபிளில் என்ன போட்டிருக்குன்ட்டு நம்ம பார்க்குறது இல்லை. நிறைய பிரச்சனைக்கு காரணம் தான். வேத வாக்கியங்களை பார்க்கணுமே தவிர நம்முடைய மைண்ட் செட்டில் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோபு 2:7 வசனம், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தால் மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஸோ தீமை செய்கிறவர் ஆண்டவர் கிடையாது. இதை உங்கள் மைண்டில் முதல்ல செட் பண்ணிக்கணும். தேவன் தான் இந்த வியாதியை கொடுத்தாரு, அவர் அனுப்புகிறாரு. அவர் வியாதியையோ ஆக்சிடெண்ட்டையோ விபத்துகளையோ அவர் அனுப்புவதில்லை. அந்த தேவன் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது இதில் பிரச்சனை இருந்தால் என் ஃபோன் நம்பர் அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி நீங்கள் விளக்கம் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். ஒரு தவறான துர்ச்செய்தி, தேவன் வியாதியை கொடுக்கிறார் என்று. ஒரு நாளும் ஆண்டவர் தீமை செய்கிறதில்லை. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்போ வியாதி யார் தரார்? பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாக்க வந்தேன். பிதாவினுடைய செல்ல குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வந்தவர் பிதாவை வெளிப்படுத்தினார். ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து வியாதியை யாருக்கும் கொடுத்ததை நீங்கள் படிக்கவே முடியாது, சபித்ததாக நீங்கள் பார்க்க முடியாது. அல்லது வேறு மனிதர்களை அவர் அதற்கு மாறாக எங்கும் குணமாக்கினார்.
நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றணும். வியாதி தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. திரும்ப திரும்ப உங்கள் மைண்டு அதில் வரணும். உங்களுக்கு இதில் குழப்பம்லாம் வந்துச்சுன்னா 2 காரியத்தை நான் பொதுவாக சொல்கிறது உண்டு. ஒன்று, நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வியாதி கொடுப்பீர்களா? நம்மளே கொடுக்காத போது பரம தகப்பன் எப்படி தருவார்? அதனால் இந்த முட்டாள்தனமான காரியத்தை திங்க் பண்ணுறதை விட்டு, சொல்கிறத விட்டு நீங்கள் வெளியே வரணும். தேவன் உங்களோடு நேரடியாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையில் உங்களுக்குரியது. அப்படி நீங்கள் எடுக்கணும். எதையோ பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த செய்தியை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அறியாமையினால், ஆண்டவரே அப்படி தான் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். நம்மளே போய் லாக் ஆகிடுறோம். அப்படி கிடையாது. தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் தீங்கு செய்கிறதில்லை. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு குழப்பம் வருதோ அப்போ 2 மேட்ரு. ஒன்று அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைக்கு வியாதி கொடுக்க முடியும்? 2வது, இயேசு கிறிஸ்து தான் பிதாவினுடைய வெளிப்பாடு, தற்சொரூபம், அச்சுப்பதிவு, பிம்பம். அவர் ஒருத்தருக்கும் வியாதி கொடுத்ததே கிடையாது. ஆவியானவர் யாருக்கும் வியாதியே கிடையாது. திருத்துவம் எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்காங்க, ஐக்கியமாக இருக்காங்க, அதர் சென்டடாக இருக்காங்க. அவங்கள பிரிக்கவே முடியாது. அப்படி யூனிக்காக ஒரே தேவனாக இருக்காங்க. அதில் யாருமே வியாதியை கொடுக்கறதா நீங்கள் பார்க்க முடியாது. பிதா நம்மளை அரவணைக்கிறார். இயேசு கிறிஸ்து வியாதி போகணுன்ட்டு சிலுவையில் மரிச்சிருக்கார். பாவம் போனதுனால வியாதி போயிட்டு அதை ப்ரூவ் பண்ணார் கல்வாரியில். ரொம்ப தெளிவாக இருக்குது வசனத்தில். 1 பேதுரு 2:24. அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், செமிகோலன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் தேவன் தாராரு, இயேசு தாராரு, ஆவியானவர் நடத்தினார். இதெல்லாம் பிசாசினுடைய துர்ச்செய்திகள். இதுக்கு நீங்கள் நோ சொல்ல பழகணும். ஆண்டவர் இடத்திலிருந்து வியாதி வருவது கிடையாது. உடனே சொல்லுவாங்க ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்ட்டு. நான் எப்படி என் பிள்ளைக்கு அனுமதிப்பேன்? ஒரு டைபாய்டு வரட்டு, கேன்சர் வரட்டுன்னு நான் என் பிள்ளைக்கு அனுமதிப்பேனா? அப்படி கிடையவே கிடையாது. ஸோ வியாதி ஒரு நாளும் அவர் அனுமதிப்பது இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். 3வது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வியாதியோடு இருக்கிறது தேவனுடைய சித்தம். எனக்கு ஒரு பாடம் சொல்கிறதுக்காக ஆண்டிருந்த வியாதியை கொடுத்தாரு. சிலருக்கு ஜோமனை போகும்போது அவங்க சொல்கிற காரியம் தான், எனக்கு நான் இந்த வியாதி வந்ததுனால, விபத்து வந்ததுனால நான் இந்த பாடத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு. ஆனால் பட் த பைபிள் சேஸ், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஸோ இதில் ட்ரினிட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேவன், நசரேயனாகிய இயேசுவை, குமாரன், தேவன் அப்பா, பரிசுத்த ஆவியானவருங்கிறது அம்மா மாதிரி, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஸோ ட்ரினிட்டி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இயேசு வந்தார். அப்போ இந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை இயேசு எப்படி நிறைவேற்றினார்? வியாதியை சுகமாக்கி, பிசாசு பிடியிலிருந்து நிறைய பேரை விடுதலையாக்கி, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எவ்வளோ கிளாரிட்டியாக பைபிளில் வசனம் இருக்குது. அதனால் உங்கள் மைண்டில் இந்த கரப்ஷனை வெளியெடுத்து போட்டுறணும். அவர் எபிரேயர் 10:7 சொல்கிறார், உம்முடைய சித்தத்தின்படி செய்யவே வருகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து தான் பிதாவினுடைய ஒரிஜினல் பிம்பம். அப்போ எபிரேயர் 1:3 நம்ம படிக்கிறோம், பிதாவினுடைய தற்சொரூபம். அவர் தான் நமக்கு ஒரிஜினலாக கடவுள் எப்படி இருக்காருன்னு சொன்ன முதல் வெளிப்பாடு அவர் தான்.
ஆபிரகாம் பார்த்தது, மோசே பார்த்தது, ஏசாயா பார்த்ததெல்லாம் பகுதியான வெளிப்பாடுகள். ஆனால் ஃபுல் ரெவலேஷன் யார்கிட்ட? அவர் தான் நமக்கு பிதாவின் மடியில் இருக்கிற செல்ல குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நம்ம வியாதியில் இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் ஊழியத்தில் 3/1 பகுதி ஹீலிங் மினிஸ்ட்ரி வச்சுருந்தார். ஒன்று வசனத்தை சொல்லுவார், ஹீலிங் பண்ணுவார். அதெல்லாம் ஹீலிங் பண்ணுவார், வசனத்தை சொல்லுவார். ரெண்டையுமே பிரிக்க முடியாது. அப்போஸ்தலர்லாம் அப்படி தான் செஞ்சாங்க. அவர் வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும். ஸோ ரெண்டையுமே பிரிக்க முடியாது. இன்றைய சபையின் பெரிய பிரச்சனை என்னென்னா, ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க. நாங்கள் எழுப்புதல் ஊழியம்தான் அப்படின்றாங்க, சிலர் நாங்கள் ஹீலிங் ஊழியம்தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் பிரிக்க முடியாது. எப்படி ட்ரினிட்டியை பிரிக்க முடியாதோ அதே போல் நன்மை செய்கிறது, குணமாக்குறது, சுற்றி திரிகிறது, டீச் பண்ணுறது, இது எல்லாமே பிரிக்க முடியாது. எனவே நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவ சித்தன்று உங்கள் மண்டையை பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கான். நீங்கள் அதிலேருந்து விடுதலை ஆகணும். நாம் வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு தப்பான என்னென்னா, அவரே வியாதியை கொடுத்து என்னை சுகப்படுத்துகிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க. அவர் காயம் கட்டி எங்களை காயம் குணப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் திரும்ப திரும்ப யாக்கோபு 1:17 படிக்கிறோம், அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால் அவர் வியாதியை கொடுக்குறதும் இல்லை, அவரே சுகப்படுத்துறதும் கிடையாது. இந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும். தப்பான எண்ணங்களை மாற்றணும். அப்படின்னா சிலுவையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய பாவத்தை எடுத்துகிட்டு அவருடைய நீதியை கொடுத்தாரு. நம்முடைய வியாதியை எடுத்துகிட்டு அவர் நம்மளை சுகப்படுத்தியிருக்காரு. அவருடைய தழும்பு நம்மளை குணமாக்கியிருக்கு. ஸோ உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பெரிய காரியத்தில் இதெல்லாம் அவருக்கு தழும்பு இருக்கிறது உண்மைன்னா நான் குணமாகிறது உண்மைங்கிற ஃபெய்த்துக்கு நீங்கள் வரணும், விசுவாசத்திற்கு. நம்மளே வியாதி கொடுக்க மாட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு. பிறகு எப்படி தகப்பன் தருவார்? பரம தகப்பன் எப்படி தருவார்? இப்போ என் மகன் ஒருத்தன் ரொம்ப கீழ்ப்படியாமல் போயிருக்கான்னு நான் ஒரு லாரியான கூட்டு ஒரு 50,000 ரூபா கொடுத்து கரெக்டாக என் பையன் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சைடில் காலில் மட்டும் லேசாக கிராச் வர்ற மாதிரி தட்டி விடுங்கன்ட்டு நான் செட் பண்ணுவேன்னா செய்யவே மாட்டேனே. ஆனால் நீங்கள் மட்டும் என்ன சொல்கிறீங்க? இந்த ஆக்சிடெண்ட்டு ஆண்டவர் அனுமதிச்சிட்டாருங்கீங்க. அது எப்படி நானே இல்லாதவர்களாக நம்மளே இதை செய்யாத போது ஆண்டவர் எப்படி செய்வார்? ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம் மீது மனதுருகிற ஒரு கர்த்தர், நம்மளை நேசிக்கக்கூடிய கர்த்தர். சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? நீங்கள் பிதாவை அறிய வேண்டும், தகப்பனை அறியணும். குமாரன் அதையும் தாண்டி தம்முடைய வாழ்க்கையே நமக்காக அர்ப்பணித்தார். டேடிக்கு அப்படியே கீழ்ப்படிச்சார். ஆவியானவர் அதையும் தாண்டி அந்த தேவ அன்பன் நமக்குள்ளே அவர் இன்டியூஸ் பண்ணுறார். எவ்வளோ ஒரு திருத்துவ குடும்பத்தில் நம்ம வாழ்கிறோம். எவ்வளோ தவறாக நமக்கு விதைக்கப்பட்ட கலைகள் கிடக்கு மைண்டில். உங்கள் மனநிலைகளை நீங்கள் மாற்ற வேண்டும். அப்பொழுது நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவீர்கள். ஸோ இப்போ 4 காரியத்தை பார்த்துருக்குறோம். இந்த 4 காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் இதனுடைய கண்டினியூட்டியை படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹீலிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும், குழப்பமே வராது. வியாதி இயல்பானது கிடையாது. முதலாவது பார்த்தோம், கோத்திரத்தாரர்களில் பிளவினப்பட்டவன் ஒருவனும் இல்லை. 40 ஆண்டுகள் அங்கே மொபைல் ஹாஸ்பிட்டலே கிடையாது, ஆண்டவர் நடத்தினார். 2வது பாத்திரம், வியாதி தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று. அப்படி வரவே வராது, அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தோம். வியாதி தேவ சித்தம் கிடையாது அப்படின்ட்டு 3வது பார்த்தோம். நாம் சுகமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அடுத்தது, அவரே வியாதியை கொடுத்து சுகப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. எப்படி ஒரு நல்ல தகப்பன் இதை செய்ய முடியும்? ஆண்டவரிடத்தில் உங்கள் வியாதி பிரச்சனை எது இருந்தாலும் சொல்லுங்கள். அவர் இன்றைக்கும் அவர் ஹீலிங் பண்ணுவதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே சிலுவையில் முடிச்சிட்டார். நீங்கள் தான் அதை நம்பணும். நல்ல பிதாவே உமக்கு நன்றி.
இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வியாதியோடு இருப்பது உம்முடைய சித்தமில்லை என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள உதவி செய்தீர். இயேசுவின் நாமத்தினாலே எந்த வியாதி இருந்தாலும் அது மாறும், அது சுகமாகும் என்கிற விசுவாசம் இவர்களுக்குள்ளே கட்டவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.